வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. சார் கிறிஸ்டோபர் நோலனோட ஆடிசி படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. அண்ட் ட்ரைலர் ஏதோ செம்ம சூப்பரா இருக்கு. ஏன்னா படம் என்ன மாதிரியான தீம் அண்ட் படம் எதை நோக்கி போகுது அண்ட் படத்தை யார் லீட் பண்ணி கூட்டிட்டு போறாங்கிற எல்லாத்தையுமே பக்காவா இந்த ட்ரைலர்ல கட் பண்ணிருக்காங்க. அண்ட் நோலன் ஆடிசி கான்செப்ட ஒரே படமா அடாப்ட் பண்றதுல ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா ஹோமர்ஸோட ஆடிசி நாவல்ங்கிறது ரொம்பவே பெரிய நாவல். அதுவும் ஆடிசிங்கிற ஒருத்தரோட 20 வருஷ ஜேர்னியை பக்கம் பக்கமா எழுதியிருப்பாங்க. அண்ட் 24 புக்ஸ்னா அப்ப யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு பெரிய நாவலா இருக்கும்ட்டு. நம்ம ஊர் பொன்னியின் செல்வன் நாவலே 5 புக் தாங்க. ஆனா அதையும் 2 படமா எடுத்திருந்தாங்க. பட் நோலன் ஆடிஷோட 24 புக்கையும் 20 வருஷ ஜேர்னியை எப்படி 3 மணி நேரத்துல சொல்ல போறானுங்கறத நினைச்சாலே சுத்தமா ஐடியா இல்லங்க. ஆல்சோ நோலன்னு நமக்கு சொன்னாலே சயின்ஸ், டைம் இந்த மாதிரியான விஷயம் தான் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஆனா இந்த சைடு கடவுள்கள், பவர்ஸ், மேஜிக்ஸ், மித்தாலஜி, மான்ஸ்டர்ஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும். சோ நோலன் இதை எப்படா அடாப்ட் பண்ண போறான்னு யோசிச்சுட்டு இருந்தா அவர் முழுக்க முழுக்க அவரோட ஸ்டைல தான் எடுத்திருக்காரு. அது இந்த ட்ரைலர் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. சோ ட்ரைலர் பிரேக் டவுன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓப்பனிங்கே ஒரு பெரிய கிரேவ்யார்ட அங்க இறந்து போய் இந்த சோல்ஜர்ஸோட ஆர்மர்ஸ் மூலமா பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதை பண்ண நம்ம ஆடிஷியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ஆர்மரே வச்சு தனக்கு ஒரு சிமெண்ட்ரி பில்ட் பண்ணி அதுக்கு எதிர்க்கவே நிக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்களே. அண்ட் அடுத்த ஷாட்டே நம்ம ஆடிசி பாக்குறதுக்கு பயங்கரமான பிளாக் கலர்ல ஆர்மர் போட்டுருக்க அவருக்கு மண்டிட்டு இருப்பாரு. அவர் யாரன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் ஆக்மமனாம். அவரோட பேரை நான் கரெக்டா சொல்றேன்னு தெரியல, அதனால இந்த இடத்துல பேரை போறேன் படிச்சுக்கோங்க. இவரோட தலைமையில தான் இந்த வாரே நடந்திருக்கும். அப்படி என்னடா வார்னு கேட்டீங்கன்னா தி ட்ரோஜன் வார். எஸ், அந்த குதிரையை வச்சு சம்பவம் பண்ணிப்பாங்களே அதேதான், அதே சம்பவம் தான். சோ அந்த வார் இவரோட தலைமையில தாங்க நடந்தது. பட் அந்த வார் ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பா நம்ம ஸ்பாயிலர் குள்ள தான் போய் ஆகணும். அதனால ஸ்பாயிலர் அலர்ட் நேயர்களே. சோ ஸ்பாயிலர்ஸ் வேணா நினைக்கிறவங்க கீழே நான் சாப்டர்ஸ் கொடுத்திருப்பேன், அது மூலமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சோ ஸ்பாயிலர் ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த ஆக்மமனாம்க்கு ஒரு தம்பி இருக்காரு. அவரோட பேர் தான் மெனலியஸ் அண்ட் அவரோட வைஃப் பேர் தான் ஹெலன். இவங்க நம்ம மெலனஸை விட்டுட்டு ட்ராய்னுங்கிற ஒரு நாட்டுல பாரிஸ்ங்கிற ஒருத்தனை போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதனால மெலனியஸ் அவங்க அண்ணாவோட தலைமையில அந்த ட்ராய்னுங்கிற நாட்டையே மொத்தமா அழிச்சு ஹெலனை கூட்டிட்டு வர பாப்பாங்க. சோ இப்படி தாங்க அந்த ட்ரோஜன் வாரே ஆரம்பிச்சது. ஆனா இங்க எங்கேயுமே நம்ம ஆடிஸோட பேர் வந்திருக்காது. ஏன்னா ஆடிசி எந்த போலையும் இன்வால்வ் ஆகாம அவரோட இத்தாக்கா நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு அவரோட குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த வார்ல நம்ம ஆடிசியும் உள்ள வந்தாருன்னு கேட்டீங்கன்னா அவரா வரல. அவர் வலுக்கட்டாயமா ஆக்மமனாம் நம்ம ஆடிஸோட பையன் டெலமேக்கஸை கொன்னுடுவான்னு சொல்லிட்டு மிரட்டி அவர் உள்ள வர வச்சிருப்பான். இந்த டெலமேக்கஸோட தாங்க டாமலன் நடிக்கிறான். அந்த ஆடிஸோட வைஃப் பெனலிவா தான் ஆனி ஹாத்தவே நடிக்கிறாங்க. சோ இப்படி தாங்க நம்ம ஆடிசி இந்த ட்ரோஜன் வார்க்குள்ள இன்வால்வ் ஆகுறாரு. ஆனா இந்த ட்ரோஜன் வாரை ஜெயிச்சு கொடுத்ததுக்கான முக்கியமான காரணமே நம்ம ஆடிசி தான். ஏன்னா இந்த ட்ரோஜன் வார் ஆரம்பிச்சதுல இருந்தே கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு இது போயிட்டே தான் இருந்தது. சோ 10 வருஷம்னா அப்ப எத்தனை படைவீரர்கள் இருந்திருப்பாங்க அண்ட் எத்தனை பேர் இறந்து போய்ப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆனா இந்த 10 வருஷமா நடந்த போர்ல ஒருத்தரால கூட அந்த ட்ராய் நாட்டுல இருக்க அந்த சிவரை தாண்டி உள்ளே போயிருக்கவே முடியாது. சோ அதனால ஆக்மனாம் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட படையை இழந்துட்டு இருக்க அப்பதான் நம்ம ஆடிசி ஒரு பக்காவான பிளான போட்டுருப்பாருங்க. ஏன்னா இந்த ட்ரோஜன் வார அப்படியே நிறுத்திட்டு ட்ராயோட சமாதானமா பேசுறதுக்காக ஒரு மிகப்பெரிய குதிரையை உருவாக்கி கொடுத்திருப்பாங்க. அதான் இந்த ஷாட்ல பாத்துருப்பீங்க. ட்ராயோட படைவீரர்கள் எல்லாருமே அந்த குதிரையை கயிறு கட்டி இழுக்கிற மாதிரி. அண்ட் நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் தான் நினைக்கிறேன். எஸ், அது அந்த கிரேட் ட்ரோஜன் ஹார்ஸே தான். அண்ட் அதுக்குள்ள ஒரு 10 படைவீரர்களும் உட்காந்துருப்பாங்க, இன்க்ளூடிங் நம்ம ஆடிஷன் சேர்த்து தான். அண்ட் அதை தான் இந்த இடத்துல உங்களால பார்க்க முடியும். இவங்க ஏதோ ஒரு இடத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியல, அது அந்த ஹார்ஸ்குள்ள தான். ஆனா ட்ராய் நாட்டோட வீரர்கள் அந்த குதிரையை செக் பண்றதுக்காக கத்தி விட்டுலாம் பார்த்திருப்பானுங்க. அதனால உள்ள இருக்கிறவங்க சத்தம் போட்டு ஊரை கூப்பிடாத சொல்லிட்டு வாயை போத்துற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. பட் அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த ஹார்ஸ்குள்ள நம்ம மெலினஸும் இருக்காருன்னு. ஏன்னா மெலினஸ் ரோலா யார் நடிக்கிறாங்கன்னா நம்ம ஜான் பெர்தால் தான். அதாவது நம்ம பனிஷருங்க. அண்ட் அவர் இந்த காரெல்லாம் உங்களால நோட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சோ ட்ரைலர்ல நம்ம மெலினஸா நடிக்கிற ஜான் பெர்தாலே காமிச்சிருக்காங்க. சோ இப்படி தான் அந்த ட்ரோஜன் ஹார்ஸ் மூலமா அந்த ட்ராய் நாட்டுக்குள்ளேயே போயிட்டு அந்த போரை நம்ம ஆடிசி ஜெயிச்சு கொடுத்திருப்பாருங்க. அண்ட் போர் முடிஞ்ச கையோடவே நம்ம ஆடிசி அவரோட படைவீரர்கள் எல்லாருமே கூட்டிக்கிட்டு இத்தாக்கா நாட்டை நோக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாருங்க. அண்ட் அதை தான் இந்த ஷாட்ல காமிச்சிருப்பாங்க. நம்ம ஆடிசியோட ஒரு படைவீரர்களோட ஒரு 3 போட்டோட அந்த கடல்ல பயணம் பண்ற மாதிரி. அண்ட் படைவீரர்கள் தன்னோட நாட்டுக்கு திரும்பறதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருப்பாங்களே. ஆனா அப்போ அங்க ஒரு பயங்கரமான காத்தடிச்சு அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அதாவது அவங்க இத்தாக்கா நாட்டுக்கு போறதுக்கு பதிலா அது பக்கத்துல இருந்து ஒரு ஐலாண்ட்ல போய் மாட்டிப்பாங்க. அண்ட் அதை தான் இந்த ட்ரைலர்ல காமிச்சவங்க பயங்கரமா காத்தடிக்கிற மாதிரி. அந்த படை வீரர்களும் அதுல இருந்து எப்படியே தப்பிக்கதா பாத்துருப்பாங்க. ஆனா கடைசியில அவங்க ஒரு ஐலாண்ட்ல போய் தான் மாட்டிப்பாங்களே. அண்ட் பசியில இருந்த படை வீரர்களும் அந்த ஐலாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக அங்க இருந்த ஒரு கொகையை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வருது அந்த ஐலாண்டோட பாதுகாவலனா பாலித்திமிஸ்ங்கிற ஒரு சைக்ளாப்ஸ் இருக்கானு. அண்ட் இந்த விஷயத்தை நோலன் எப்படி பண்ணிப்பான்னு ஒரு யோசனை இருந்துட்டே தாங்க இருந்தது. ஆனா உண்மையிலே இந்த இடத்துல ஒரு ஜெயின்ட் சைக்ளாப்ஸ் தாங்க இறக்கிருக்காரு. அதாவது நம்ம ஆடிசிக்கு எதிர்க்கு ஒரு பெரிய உருவம் அந்த கொகைக்குள்ள வர மாதிரி காமிச்சிருக்காங்களே, அதுதான் பாலிஃபிமஸ்னு சொல்ற ஒரு சைக்ளாப்ஸ். அதாவது ஒத்த கண்ணங்க. அவன் நம்ம ஆடிசியோட படைவீரர்கள் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு இருக்க அப்ப நம்ம ஆடிசி அவனுக்கு இருந்து அந்த ஒரே ஒரு கண்ணை குத்திட்டு அவரோட படைவீரர்களோட சேர்ந்து அந்த போட்ல ஏறி தப்பிச்சு போயிடுவாருங்க. அப்ப அந்த பாலித்திமிஸ்னு சொல்ற அந்த சைக்ளாப்ஸ் நம்ம ஆடிசி கிட்ட என்னடா எங்க வீட்லயே வந்து அடிக்கிற, யாரா நீ அப்படின்னு கேட்க அப்ப நம்ம ஆடிசி நான் தான் அந்த ட்ரோஜன் வாரியை முடிச்சு வச்ச மாவீரன் ஆடிசின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அதை கேட்ட பாலித்திமஸ் அவங்க அப்பா கிட்ட நம்ம ஆடிசியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அண்ட் அவனோட அப்பா யாருன்னு தெரியுமா? கடல்களின் அரசன் த பொசைடன். சும்மா இருப்பாரு அவரு. 10 வருஷத்துக்கு கடலே இருந்து சாவங்கடான்னு ஒரு சாபத்தை விட்டுருவாருங்க. சோ அதனால ஆடிசி அந்த 10 வருஷமும் கடல்ல ஏகப்பட்ட ஜர்னி ஃபேஸ் பண்ணிருப்பாரு. அண்ட் அப்படிதான் இந்த ட்ரைலர்லயும் ஒரு ஐலாண்டுக்கு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ப்ராபபிலி அந்த லோட்டஸ் ஈட்டர் ஐலாண்டா இருக்க வாய்ப்பு இருக்குமோ நினைக்கிறேங்க. அண்ட் நான் பேர் சொல்லும் போது நீங்க கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அங்க இருந்த மக்கள் எல்லாருமே லோட்டஸ் தான் சாப்பிடுவாங்க. சோ அவங்க பசியில இருந்த எல்லா வீரர்களுக்குமே அந்த லோட்டஸ் தான் சாப்பிட கொடுத்திருப்பாங்க. அண்ட் அதை சாப்பிட்ட படை வீரர்கள் அவங்களோட இத்தாக்கா நாட்டை நோக்கி பயணம் பண்ண அந்த ஜர்னி அப்படியே விட்டுட்டு இந்த ஐலாண்ட்லயே இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப நம்ம ஆடிசி அந்த வீரர்கள் எல்லாருமே அந்த போட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டு காப்பாத்தி இருப்பாருங்க. ஏன்னா அந்த லோட்டஸ் சாப்பிட்ட
சாப்பிட்ட வீரர்கள் எல்லாருமே தான் யாருங்கிற அந்த விஷயத்தையே மறந்து தன்னோட இத்தாக்கா நாட்டையும் மறந்து இந்த இடத்துல இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இந்த இடத்துல நம்ம ஆடிசி தான் அவங்க எல்லாருமே காப்பாத்திருப்பாரு. அண்ட் இவங்க போன ஃபர்ஸ்ட் ஐலாண்டுமே இந்த லோட்டஸ் ஈட்டர் ஐலாண்டு தான். சோ இதுக்கப்புறம் தாங்க அந்த ஒத்தக்கை நினைவை இவங்க மீட் பண்ணிருக்காங்க. அண்ட் ட்ரைலர்ல இன்னொரு முக்கியமான ஷாட்டையும் வச்சிருப்பாங்க. அதாவது இறந்து போயிருந்த படை வீரர்கள் எல்லாருமே மண்ணுக்குள்ள எஞ்சி வர மாதிரி. அவங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் இந்த ட்ரோஜன் வார்ல இறந்து போன வீரர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது கிரீக் மித்தாலஜில இறந்து போன எல்லாருமே தி லேண்ட் ஆஃப் டெத்ங்கிற ஒரு இடத்துக்கு தான் போவாங்க. அதாவது நம்ம ஊர்ல சொல்ற நரகம், அததான் லேண்ட் ஆஃப் டெத்னு சொல்றாங்களே. சோ இங்க நம்ம ஆடிசி லேண்ட் ஆஃப் டெத்ங்கிற இடத்துக்கு தாங்க வந்திருக்காரு. ஆனா ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த இத்தாக்கா நாட்டை நோக்கி தொடர்ந்த பயணத்துல நம்ம ஆடிசி சர்ச்சிங்கிற ஒரு சூனியக்காரியை மீட் பண்ணிருப்பாரு. அண்ட் மீட் பண்ணதோட இல்லாம அவரோட சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருப்பாருங்க. அண்ட் இவ தான் நம்ம ஆடிசியையும் அவரோட வீரர்களையும் லேண்ட் ஆஃப் டெத்துக்கு அனுப்பியிருப்பா. ஏன்னா பொசைடனோட சாபத்தை நீக்கிறதுக்காக அந்த லேண்ட் ஆஃப் டெத்ங்கிற அந்த இடத்துல ஒரு குருடனை மீட் பண்ணி அவங்க கிட்ட அந்த இத்தாக்காக்கு போற அந்த சரியான பதவியை கேட்கறதுக்காக தான் இவங்க எல்லாருமே அனுப்பியிருப்பாளே. பட் ஏன் இவளை நான் சூனியக்காரின்னு சொல்றேன்னா, ஏன்னா இவன் ஸ்டார்டிங் நம்ம ஆடிசியோட வீரர்கள் எல்லாருமே பண்ணியா மாத்தி அடிமையா வச்சிட்டு இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் ஆடிசி பேச்சு போட்டு அவளை இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க எல்லாருமே விடுவிக்க வச்சிருப்பாரு. அண்ட் இந்த விஷயத்தை நம்ம நோலன் எப்படி அடாப்ட் பண்ணிப்பாரு சுத்தமா ஐடியா இல்லங்க. சோ நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்த்தாகணும். அண்ட் லேண்ட் ஆஃப் டெத்ல இருக்க இறந்து போன படைவீரர்கள் எல்லாருமே எதுக்கு நம்ம ஆடிசியை பார்த்து நிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ட்ரைலர்ல நம்ம ஆடிசி ஒரு சூப்பரான டயலாக் சொல்லிருப்பாருங்க. அதாவது இந்த போர் முடிஞ்சப்ப தன்னோட வீரர்கள் எல்லாருமே திரும்ப தங்களோட வீட்டுக்கு போகணும்னு தான் நினைப்பாங்க. அண்ட் அந்த விஷயத்தை யார் நினைச்சாலும் அவங்களை தடுக்க முடியாது, ஏன் என்னால கூட அவங்களை தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. சோ அதனால தான் நம்ம ஆடிசியோட ஜேர்னில இறந்து போன வீரர்கள் எல்லாருமே என்ன ஏன் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போலன்னு நம்ம ஆடிசி கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்களோன்னு நினைக்கிறேங்க. பட் எப்படியோ இவங்க எல்லாருமே கடந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த குருடனை மீட் பண்ணி இத்தாக்காக்கு போற வழியை கேட்டு ஆடிசியோட ஜேர்னியா அங்க இருந்து அகைன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாருங்க. பட் அதுக்காக டைரக்டா அவங்க எடுத்ததுமே இத்தாக்காக்கு போய்க்க மாட்டாங்க. அப்பயே ஏகப்பட்ட ஐலாண்ட்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க இத்தாக்காக்கு வந்து சேர்ந்திருப்பாங்களே. ஆனா அப்போ ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குங்க. அது என்னன்னு நான் ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா அந்த சீக்வன்ஸ் அப்போ எல்லாரோட வாயும் பொளந்துரும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பாயிலரா இருக்கும் அது. அதனால அது என்னன்னு சொல்லாம அது யாரா நடச்சுனுங்க மட்டும் சொல்றேன். காற்றோட அரசனா இருக்க ஹெய்லிஸால தான் அது நடந்திருக்குமே. சோ இப்போ ஆடிசி எப்படி இத்தாக்காக்கு வந்துடுறாரு. ஆனா ஒரு பிச்சைக்காரனா தான் வந்திருப்பாரு. அண்ட் இத்தாக்கால ஒரு ஃபர்ஸ்ட் மீட் பண்ண கேரக்டரும் அத்தீனா. அண்ட் அத்தீனாவா தான் ஜண்டையா ப்ளே பண்றாங்களே. பட் அத்தீனாவா அந்த 10 வருஷம் ஜேர்னிலேயே அவர் மீட் பண்ணிருப்பாரு. அண்ட் அத்தீனாவும் நம்ம ஆடிசி இத்தாக்காக்கு லீட் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல தான் அத்தீனா கடவுள் தோற்றத்துல இல்லாம ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல வந்திருப்பாங்க. அண்ட் அதை தான் நீங்க போஸ்டர்ஸ்லயும் பார்த்திருப்பீங்க. நம்ம ஆடிசி அத்தீனாவோட இருக்கிற மாதிரி. சோ அத்தீனா இந்த இடத்துல நம்ம ஆடிசிக்கு ஹெல்ப் பண்ணி அந்த இத்தாக்கா நாட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா அந்த நாடு முன்ன இருந்ததோட பயங்கரமா மாறி இருக்கும். சோ 20 வருஷம் அந்த நாட்டுக்கு ஒரு ராஜா இல்லாம இருந்தா அந்த ராஜ பதவிக்கு எத்தனை பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க. சோ அதனால அந்த நாடு முன்ன இருந்ததோட ரொம்பவே மாறி இருக்கும். அந்த ஆடிசி இல்லாத அந்த அத்தனை வருஷத்துல அவரோட ஒய்ஃப் பெனிலுவையும் ஆன்டினிவஸ்ங்கிற ஒருத்தன் எப்படியாச்சும் பேசி இவங்களை கரெக்ட் பண்ணி அந்த ராஜ பதவியை எடுத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அந்த ஆன்டினிவஸ் கேரக்டர் தான் ராபர்ட் பேட்டின்சன் நடிக்கிறாரு. அண்ட் இந்த படத்தோட வில்லனும் இந்த ஆன்டினிவஸ் தான். அண்ட் அந்த விஷயத்துல நம்ம ஆடிசியோட பையன் டெலமேக்கஸ் தாங்க அவனை தடுத்துட்டு இருப்பான். அண்ட் ட்ரைலரோட கடைசி ஷாட்டா நம்ம பெனிலியோ ஆடிசி கிட்ட இந்த வார் முடிஞ்ச என்கிட்ட திரும்ப வந்துருங்கன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஆடிசி ஒருவேளை நான் என்னால வர முடியலனா அப்படின்னு கேட்க அப்படியே இந்த ட்ரைலரையும் முடிச்சிருப்பானுங்க. பட் நம்ம ஆடிசி இத்தாக்காக்கு மறுபடியும் வந்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நினைச்சிருங்களா படத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாமே. ஏன்னா நம்ம ஆடிசி திரும்ப இத்தாக்காக்கு வந்ததுக்கு அப்புறம் செம்ம சம்பவம் நடக்கும். சோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுப்போங்க. ஏன்னா நம்ம ஆடிசி திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தரமான சம்பவம் நடக்கும். பட் அதை பத்தின ஸ்பாயிலர்ஸ் நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேங்க. சோ அதனால படத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரைலரை காமிச்சதை விட ரொம்ப அதிகமாவே சொல்லிட்டேன் தான் நினைக்கிறேன். பட் எனிவே ஏதாவது மிஸ் பண்ணிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அப்படி என்னதான் மிஸ் பண்ணிக்கிறேன் நானும் தெரிஞ்சுப்போம், மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.